அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. வேல்மாறல் விளக்க பகுதி 7. இந்த வேல்மாறல்ல ஒவ்வொரு எழுத்தும் மந்திரம், ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம்ங்கிறதுக்கு சாட்சியாக எத்தனை அடியாருடைய வாழ்க்கையில எல்லாம் உள்ள முருகப்பெருமான் இந்த வேல்மாறல்ங்கிற மகா மந்திரத்தின் மூலமாக தன் அருளாற்றலை பாய்ச்சி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த அனுபவங்களை படிக்கும் போது மெய் சிலிர்க்கிறது. ஏன்னா என்னைக்குமே வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இருட்டுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். இருட்டுல நம்ம எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டோம், இல்லை இருட்டுல எங்கேயாவது நம்மளுக்கு பாதை தெரியணும்னா இந்த உலகுக்கு 3 அண்ணன் சாட்சியாம். என்ன சொல்றார்? ஒன்று சூரியன், இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு அக்னி. இந்த அக்னியோட சேர்ந்து வார்த்தையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லுவார். அதாவது வார்த்தை சவுண்டு. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு சூரியன் இருந்தா இருட்டு போயிடும், நிலவு வெளிச்சிருந்தாலும் இருட்டு போயிடும். அதே மாதிரி இந்த சத்தம் இருக்கு பாருங்க, வார்த்தைகள். இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு கானகத்துல தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா, வழி தெரியல அப்படின்னா, எங்கேயாவது சத்தம் கேட்டதுன்னா அந்த சத்தத்தை வச்சு நம்ம போயிடலாம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில திக்கு தெரியாத இந்த வாழ்க்கையில நல்ல நிலைமையை அடையணுங்கிற ஒரே நோக்கத்தோடு முருகப்பெருமான் அருளால எத்தனையோ அடியார்கள் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல அருணகிரிநாத பெருமான் கொடுத்த இந்த வேல் வகுப்பாகட்டும், அதை மாற்றி அமைத்த வள்ளிமலை சுவாமிகள் தந்த இந்த வேல் மாறலாகட்டும், இந்த வேல் மாறல திருப்ப சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருட்டான பாதை விலகி முருகன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த சத்தம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அதுல முக்கியமா இந்த வேல்மாறல்ல ஒவ்வொரு வரைக்கும் நம்ம விளக்க உரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு கீழே நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. அதுல நிறைய பேர் கேட்ட ஒரே சந்தேகம் என்னவா இருந்ததுன்னா, நான் நான்வெஜ் சாப்பிடலாமா, அசைவம் சாப்பிட்டு வேல்மாறல் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுன வரைக்கும் ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. உணவு, தண்ணீர், தூக்கம் இதெல்லாம் அடிப்படை தேவைகள். ஒரு வளர்ந்த சமுதாயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய சைவ சமயமாகட்டும் இல்லை நம்மளுடைய இந்து மகா சமயமாகட்டும், இந்த உணவுக்கும் இந்த உடலுக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு. அது வெறும் சக்திக்காக, தினமும் நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்காக மட்டும் சாப்பாடு கிடையாது. இந்த உணவுக்கும் நம்ம உணர்வுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இந்த உணவுனால் நம்மளுடைய உணர்வுகள் தூண்டப்படுதுங்கிறது விஞ்ஞானபூர்வமாக ஒத்துக்கொண்ட உண்மை. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, காரம் ரொம்ப எடுத்துக்கிட்டா கோபம் அதிகமா வரும். நம்மளுடைய பகவத்கீதை மனிதனுடைய குணங்களாக 3 குணங்களை சொல்லுவது. ரஜோகுணம், தமோகுணம், சாத்வீக குணம்ங்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இந்த ஒவ்வொரு குணமும் அந்தந்த உணவின் அடிப்படையில வளரும்னு சொல்றாரு பகவான் கிருஷ்ணர். சாத்வீக உணவுன்னா என்னன்னா, இந்த உடலுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் சிரமம் ஏற்படாமல் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு சாத்வீக உணவு. காய்கறிகள், இதுக்கப்புறம் நம்மளுடைய பழச்சாறு, இதெல்லாம் சாத்வீக உணவுகள். சாத்வீக குணம்னா தெய்வீகத்தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம். இன்னும் எளிதா சொல்றேன் பாருங்க. எந்தெந்த உணவெல்லாம் உங்களுடைய வயிறு ஜீரணமாகிறதுக்கு தவிக்கிறோ, ஜீரணம் பண்ண முடியாம உடல் உபாதைகளை ஏற்படுத்தி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பொருளை ஜீரணிக்குதுன்னு சொன்னா, அது உங்க உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வராத உணவுன்னு அர்த்தம். இப்போ அசைவத்துக்கு வருவோம். நம்மளுக்கு அசைவ உணர்வு ஏற்புடையதான்னு கேட்டா, முருக வழிபாட்டுல ரொம்ப 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 முக்கியமானது. அருணகிரிநாத பெருமான் சொல்றார், முருகப்பெருமான் யாருக்காக அவதாரம் பண்ணினார் பூமியில அப்படின்னா, மனிதர்களுக்காக மட்டுமல்ல, செடி கொடியிலிருந்து புல் பூண்டு தொட்டு மனிதர்கள், தேவர்கள் அத்தனை பேருக்காகத்தான் முருகப்பெருமான் திரு அவதாரம் எடுத்தார்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் தொட்டு அருணகிரிநாதர் வந்து எல்லாம் சொல்றார். அதனாலதான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுல பாருங்க, கடம்ப மலர்னு செடிக்கு முக்கியத்துவம், அதே மாதிரி மிருகங்கள்ல யானைக்கு முக்கியத்துவம், பறவைகள்ல மயிலுக்கு முக்கியத்துவம், மனிதர்கள்ல சொல்லவே வேண்டாம். அருணகிரிநாதர்ல இருந்து வாரியார்ல இருந்து வள்ளலார்ல இருந்து சொல்லிக்கிட்டே போனான். தேவர்கள்ல இந்திரனுக்கு முக்கியம், கடவுள்ல சிவபெருமானுக்கும், இப்படி அத்தனை பேருக்குமான கடவுள் முருகப்பெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. நீங்க திருவள்ளுவரை படிச்சிருந்தா தெரியும்,
புலாலை மறுப்பது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு தான் உடம்ப வளர்க்கறதுக்காக இன்னொரு உடலை கொன்று புசிப்பவனுக்கு எக்காலத்திலையும் இறைவனுடைய அருள் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இது நான் சொல்லல, வள்ளுவரே சொல்றார். அப்போ முருக வழிபாட்டுல ஒரு முக்கியமான அடிப்படை, தயவு செஞ்சு அசைவம் சாப்பிடுவதை நிப்பாட்டி விடுங்கள். இது நான் கண்டிஷனா சொல்லல, எனக்கு சொன்ன பெரியோர்களுடைய ஒரு அறிவுரையா சொல்றேன். ஏற்கிறவங்க ஏத்துக்கலாம், விட்டுறவங்க அவங்க விருப்பம். வேல்மாறல் படிக்கும் போது அசைவம் சாப்பிடணுமா, சாப்பிடலாமா, சாப்பிட்டு சொல்லலாமான்னு கேட்டா சொல்லக்கூடாது. இன்னமும் சொல்ல போனா அசைவம் சாப்பிடுபவர்கள் மந்திரத்தை சொல்லாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதுக்கு தகுதிங்கள் எல்லாம் 2வது பட்சம். எப்போ உங்களுடைய மாமிசம்ங்கிற உணவு உங்க உடம்புக்குள்ள போயிருச்சோ அப்பவே அந்த சதையிலிருந்து உண்டான உணர்வுகள் தான் உங்க மேல அதிகமா இருக்குமே ஒழிய சாத்வீக உணர்வுகள் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அந்த உணவை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன் நான் இன்னைக்கு இவ்வளவு இன்டெப்தா அதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய வரியும் இது சம்பந்தமானதான். என்னன்னா, அருணகிரிநாதர் வேல் வகுப்புல இந்த விஷயத்தை அழகா சொல்றார். வேல்மாறல்லையும் அது வரும், உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா, பசித்தழுகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்திசைகள் புஜிக்க அருள் நேரும் சொல்றார். இது அப்படியே நீங்க ஒரு உருவகப்படுத்தினீங்கன்னா, போர்க்களத்துல பேய்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறதான். பசித்து அழகை, அழகைன்னு சொன்னா பேயின்னு அர்த்தம். பேய் பசியினால துடிக்குதான். ஆகா எனக்கு பசிக்குதே, ரொம்ப மெலிஞ்சு போச்சான். பசித்தழுகை முசித்து அழுது, முசித்துன்னா ஒல்லி ஆகிறதுன்னு அர்த்தம். அப்படி ஒல்லியாகி அழுகுதான், பசியினால துடிச்சு எனக்கு சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும்னு கேட்கிற முறைய நிப்பாட்டி, அது பசிக்க கூடி நேரம் இல்லாத அளவுக்கு அரக்கர்களுடைய, அவுணர்னு சொன்னா அரக்கர்னு அர்த்தம். அந்த அரக்கர்களுடைய உரத்துதிர ரத்தம் தோய்ந்த சதைகள், அது எப்பேற்பட்ட சதைகளா, கொழுப்பு நிறைந்த சதைகளை அந்த அரக்கரை கொன்று வேல் அவங்க அந்த பேய்களுக்கெல்லாம் உணவாக மாறி போட்டுதான். இதை நீங்க இப்படி படிச்சுட்டே வரும்போது ஒரு சின்ன நெருடல் வரும். என்னடா அது, பேய்க்கு போய் வேல் அப்பேற்பட்ட அரக்கரோட உடலை கொன்னு போடுதா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் வரும். இதுல ரொம்ப ரொம்ப சூட்சமான ஒரு விஷயத்தை அருணகிரிநாதர் சொல்றார். என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு பேய் இருக்குங்க. அது என்ன, குடும்ப பேயா இருக்கலாம், பணப்பேயா இருக்கலாம், பதவி பேயா இருக்கலாம். இந்த பேய்க்கு மட்டும் பசி அடங்கவே செய்யாது. எவ்வளவு கொடுத்தாலும் போய்கிட்டே இருக்கும். அந்த பேய்க்கு திருப்தி வருமானு கேட்டா நிச்சயமா வராது. அப்படி இந்த பிறவி பேயினுடைய அந்த பசியை தீர்த்து மீண்டும் பிறவி இல்லாமல் அந்த ஆசைங்கிற பேயும் அடக்கி அந்த சொல்றாரு பாருங்க, நினத்திசைகள்ங்கிறார், கொழுப்பேறிய சதைகள்ங்கிறார். நம்ம பாவ புண்ணிய வினையெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் கொழுப்பேறிய சதையான். அந்த பூத உடலை கொன்று அரக்கர்களுடைய பாவ வினைகளை பொசுக்கி அவுணர்களை நல்ல மனிதர்களாக வேல் மாற்றியது அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் ஒண்ணு. 2வது, இந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய கெட்டது பண்ணாங்க. கெட்டது பண்ணா திருப்பி எங்க போய் விடுவோம்னா கெட்டதுக்குத்தான் போவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு தீமை முடிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திருப்பி தீமை நம்மளுக்கே எதை செய்தாலும் திருப்பி நம்மளுக்கே வரும். பேய்த்தனமா இருந்தவன் திருப்பி பேய்க்கே போறாங்கிறத இந்த வரி அழகா சொல்லுது. அப்ப இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்மளுடைய உடம்புக்கும் உடலுக்கும் உணவினுடைய தரம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒன்று சொல்லுது. 2வது, ஒரு கெட்டவனுடைய வாழ்க்கை கெட்டதுலதான் முடியும்னு சொல்லுது. கெட்டதுன்னா என்னதுங்க, ரொம்ப சிம்பிள். என்னைக்கு நம்மளுடைய மனதிற்கும் நம்மளுடைய உடம்பிற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அதே மாதிரி பிறருடைய வாழ்க்கைக்கும் எல்லளவு கூட தீங்கு விளைவிக்காத ஒரு செயல் இருக்கும்னு சொன்னா அது நல்லது. ஏன் நான் நல்லா இருக்கணுங்கிறக்கா எது வேணா செய்வேன்னு சொன்னா அது கெட்டது. இப்படி எவ்வளவு தீமை செய்யறோமோ அந்த தீமை எல்லாம் செய்யறவனுக்கு கடைசியில் அந்த தீமையினாலேயே அந்த அழிவு காலம் வருங்கிறத இந்த 2 வரி சொல்லுது. சொல்லுவாங்களே, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியிலே மரணம்ங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் நம்மளுக்கு முடிவாகவும் வரும். அப்ப நம்ம வாழ்க்கை முடிவே இல்லாம மிகப்பெரிய பேரின்ப வாழ்வு வேணும்னா முருகனுடைய வழிபாட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத சொல்லக்கூடிய அற்புதமான வரி. பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் அப்படிங்கிற இந்த 2 வரியை திருப்ப சொன்னோம் என்று சொன்னால் நம் உடம்புக்குள்ளும் உள்ளுக்குள்ளும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் பேய்க்கு உணவாக போய் நல்ல எண்ணங்கள் வளரும் என்பது நம்மளுடைய வேல்மாறல் சொல்லக்கூடிய தாற்பயம். நன்றி, வணக்கம்.